ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவி சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாக்கியலட்சுமி சீரியலோட இந்த வார ப்ரோமோ தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வார ப்ரோமோ என்ன காமிச்சிருக்காங்கன்னா, பாக்கியா சொன்னதை கேட்டுட்டு அவங்க அத்தை புருஷன் இறந்துருந்தாலும் பொட்டு வச்சுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறத கேட்டு வெளியே போனதுக்காக அங்கே யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க போல். உடனே இவங்க கோவமாக வீட்டுக்கு வந்துட்டு இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த பொட்டை இனிமேல் வைக்க மாட்டேன், நீ சொன்னதை கேட்டு வச்சு எனக்கு தான் கெட்ட பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இனிமேல் நான் எங்கேயும் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி கோவமாக ரூமில் போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுக்கு உடனே பாக்கியை கேட்குறாங்க, வெளியேற இதை சொல்லியிருக்காங்க அதுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க பொண்ணு ராதியா ஆண்டியோட அம்மா தான் இது மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது புருஷன் இருந்து அந்த மாலை கூட காயில அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு வெளியே சுத்த கிளம்பிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நல்லா ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னோன்னே இவங்க ரொம்ப கோவப்பட்டு இனிமேல் இப்படியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாக்கியா சொன்னதை கேட்டு தப்புதா அப்படிங்கிற மாதிரி இவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இது மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா பாக்கியா கோவம் ராதியா கிட்ட போயிட்டு, எங்கள் அத்தை எப்படி இருந்தால் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இனிமேல் எங்கள் அத்தை எப்படி இருந்தாலும் உங்கள் அம்மாவுக்கு என்ன வேலை, இதெல்லாம் இதுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க, இனிமேல் ஏதாவது சொன்னால் நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க மிரட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இவங்களும் ராதியாவோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பாக்கியா கேட்குற கொஸ்டின் கரெக்டாக தான், அவங்க எப்படி வேணால் இருப்பாங்க, அவங்களோட விருப்பம். ஆனால் இவங்க அம்மா சொல்லி என் மனசை காயப்படுத்தணும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி இப்போ இதனால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வீடியோஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.